Good evening, students. Today we will see the current affairs analysis dated from May 1st, 2026. The first article related to the hybrid annuity model. So, infrastructure project development chala changes kondu vandirukanga. That's it came in news. So, India le public private partnership. So, road construction, bridge construction, dam constructions எல்லாமே public private partnership ல பண்ணிட்டு இருக்கோம். There are some models called as BOT ல annuity model, EPC இருக்கு, then HAM, that is hybrid annuity model. BOT எடுத்துனா built operate transfer. So built operate transfer எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எல்லாமே ப்ரைவேட் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ எவ்ரிதிங் வில் பி கிவன். லேண்ட் அக்விசிஷன் மட்டும் கவர்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, மற்ற எல்லா ஒர்க்கும் ப்ரைவேட் தான் பண்ணணும். அண்ட் தென் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி ப்ராஜெக்ட், ஸோ மணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அவங்க தான். இட் வாஸ் நாட் டன் பை தி கவர்மெண்ட். ஸோ ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அவங்க முடிச்சதுக்கு பிறகு 30 years ஆர் அக்கார்டிங் டு த அக்ரிமெண்ட் த டோல் வில் பி லேட். அந்த ஹைவேஸில் போட்டுருவாங்க. ஸோ அதில் வரக்கூடிய சார்ஜஸை வந்து அவங்க வந்து அந்த காஸ்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஆப்ரேஷனும் பண்ணி பில்ட் ஆப்ரேட் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்னா அக்ரிமெண்ட் முடியும் போது they need to transfer to the government. Built operate annuity மாடல்ன்றது same like this. The annual payment will be given from the government சைட்லேருந்து பேமெண்ட் கொடுப்பாங்க, ஆப்ரேட் பண்ணிட்டு கொடுத்துடணும். தென் EPC இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், ஸோ இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட்டு. லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பணம் கொடுக்கறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ லைக் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணுவாங்க. இன்ஸ்டால்மெண்ட் கேட்டகரியில் தே வில் பே. The private player will build this project and transfer this project to the government. Engineering, procurement, construction இது மட்டும் தான் ப்ரைவேட் பண்ணுவாங்க, மற்றது எல்லாமே கவர்மெண்டோடது. HAM மாடல்ன்றது 60-40 இல்லைன்னா 40-60. The 40% the cash will be given from the government side beginningல. அதுக்கப்புறம் 60% வந்து ப்ரைவேட் பிளேயர் போட்டு செய்யணும். தட் இஸ் பை லோன் வாங்கி அவங்க பண்ணிக்கலாம். முடிஞ்சதுக்கு பிறகு அனுட்டி மாடல், ஸோ ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இல்லைன்னா அனுட்டி மாடலில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் பி கிவன். ஸோ இட் வில் ஆல்சோ பி ட்ரான்ஸ்ஃபர். இதில் ரெண்டுலேயே வந்து டோல் போடுறது அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கேன் டூ த டோலிங் ப்ராசஸ் அண்ட் ஆல். ஸோ இதில் இப்போ நியூஸ் வந்தது, இப்போ நம்ம கொடுத்துட்ருக்க முடியும் எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து HAM மாடலில் தான் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 3 இயர்ஸில் 67 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ப்ராப்பராக. லைக் கொலாப்ஸ், கட்டிகிட்டு இருக்கும்போது கீழே விழுறது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தலை அப்படின்றது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ HAM மாடல் இல்லைன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்க இருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸில் அவங்க ப்ராஜெக்ட் எங்கேயாச்சும் சேதம் ஆயிருந்தா அவங்களுக்கு பிளாக் மார்க் இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து தே வில் பி பிளாக் லிஸ்டட் ஃபார் தி நியூ டெண்டர்ஸ். கொடுக்க மாட்டாங்க, பிளாக் லிஸ்ட் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ் அவங்க ப்ராஜெக்ட் எடுக்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பில்டிங் கொலாப்ஸு, அது மாதிரி இப்போ பாலம் உழுறது, ரோடு டேமேஜஸ் இந்த மாதிரி இருந்துச்சு, அவங்க கரெக்டாக பண்ணலை அப்படின்றப்போ அவங்கள வந்து பிளாக் லிஸ்ட். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் அன் அப்டேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட். ஸோ நீங்கள் UPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது படிக்க வேணாம், இதை படிங்க கிளியராக. ஸோ இட்ஸ் மெயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸுக்கு இது இம்பார்ட்டன்ட். பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் அன்யூட்டி மாடல், இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், தென் HAM ஹைப்ரிட் அன்யூட்டி மாடல். ஏன்னா ரெண்டுமே இருக்குங்க. பார்ட்லி பேமெண்ட் இருக்குது, ப்ளஸ் 60% அன்யூட்டி மாடலில் பே பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு UN செக்ரட்டரி ஜெனரல் வந்து அவரோட பதவிக்காலம் முடியுது, புதிய செக்ரட்டரி ஜெனரல் எடுக்கிறாங்க. அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ செக்ரட்டரி யுனைடெட் நேஷனை பொறுத்த வரைக்கும் இட் கேம் இன் 24th October 1945. ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்,
யுனைடெட் நேஷனோட ஹெட் ஆஃபீஸ். அப்புறம் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் வந்து 51 மெம்பர்ஸ். இது ஆரம்பிக்கும்போது இது எதுக்கு அப்படின்னா பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ ரொம்பவே பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாங்க வேர்ல்டு லெவலில் பீஸை வந்து நிலைநிறுத்துறதுக்காக. ஸோ வி நீட் திஸ் பாடி, ப்ரொடெக்ட் த ஹியூமன் ரைட்ஸ், ப்ரமோட் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்புறம் இதில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாமே யுனைடெட் நேஷன் சார்ட்டரை வந்து சைன் பண்ணணும். ஆர்கன்ஸ் எடுத்துனேன் இது கீழே தெர் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் லைக் யுஎன்ஜிஏ, யுஎன்எஸ்சி, ஐசிஜே, யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், யுனைடெட் நேஷன் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், யுஎன் செக்ரட்டரியேட். யுஎன்ஜிஏன்றது ஜெனரல் அசம்பிளி. இன்றைக்கி 191+ கண்ட்ரீஸ் ஆர் தேர். 191க்கு மேலே இருக்காங்க, ப்ளஸ் கண்ட்ரீஸ் ஆர் தேர். 197 பக்கத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் யூ ஹாவ் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இட்ஸ் அ எக்ஸிக்யூட்டிவ் பாடி. இது வந்து நம்ம பார்லமெண்ட் மாதிரி, இது எக்ஸிக்யூட்டிவ் பாடி. 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 5 மெம்பர்ஸ் ஹேவிங் வீட்டோ பவர்ஸ் அண்ட் 10 கண்ட்ரீஸ் ஆர் 2 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் ஐசிஜே, இட்ஸ் அ கோர்ட். இதெல்லாம் நம்ம கிளாஸஸில் படிப்போம். இப்போ நான் செக்ரட்டரியேட் ரிலேட்டடாக சொல்கிறேன். ஸோ யுனைடெட் நேஷன் செக்ரட்டரியேட் இருக்குன்னு சொன்னேன். இட்ஸ் அ பியூரோக்ராட்டிக் பாடி. அதுக்கு ஹெட்டாக இருக்கக்கூடிய பர்சன் தான் ஆண்டோனியோ குட்ரஸ். ஸோ த கரண்ட் சேர்பர்சன், Secretary General of this group. It's a bureaucratic body. Thousands of people are working. Diplomats இருப்பாங்க, ஒவ்வொரு நாடுகளோட representatives அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, bureaucrats. Hundreds of thousands United Nations bureaucrats are there. He is the CEO. Secretary General தான். Secretary General will act as the CEO for this. அவங்க தான் பேக்டோர் ஒர்க் எல்லாம் பண்ணணும். இவங்க டிப்ளமேட்டிக் பீப்புள். 5 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி அப்பாயின்ட் பண்ணால் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம். எத்தனை வாட்டி வேணால் திருப்பி அப்பாயின்ட் பண்ணப்படலாம். இந்த நேம் செலெக்ஷன் வந்து யார் பண்ணுவாங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ தே வில் ஆல்சோ ஹாவ் லாட் ஆஃப் சீக்ரெட் மீட்டிங்ஸ் அண்ட் தென் செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஃப்ரம் த நெக்ஸ்ட் ஆர்டிகல். ஓகே, ஸோ தே வில் டூ சம் பேக்டோர் மீட்டிங்ஸ். அதுக்கு பிறகு அங்கேருந்து நெய்மை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க யுஎன்ஜிஏ வந்து ஓட் பண்ணி 2/3 மெஜாரிட்டியில் they need to get vote and then he will be elected. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் அப்படின்றது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆன் ப்ரெக்னன்சி. ஸோ இது வந்து நியூஸில் வந்திருக்கு. ரேப் சர்வைவர்ஸ் வந்து 30 வீக்கு மேலே ப்ரெக்னென்சியை டெர்மினேட் பண்ண கேட்டிருக்காங்க. பட் சுப்ரீம் கோர்ட் இன் டிஸ்கஷன் 7.5 மந்த்ஸாக இருக்குது. 15 வயசு குழந்தை. இஸ் அ ரேப் விக்டம். ஸோ ஷி அப்பீல்டு ஃபார் அபார்ஷன். வை தே டிலேட் ஐ டோன்ட் நோ. ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் 1971. அதுக்கு முன்னாடி டெர்மினேஷன் பண்ணால் இட்ஸ் அன் அஃபென்ஸ் இந்தியாவில். ஸோ இட் வாஸ் லீகலைஸ்ட் இன் 1971 ஃபஸ்ட் டைம். அப் டு 12 வீக்ஸ். பழைய சட்டத்தை சொல்லிடுறேன், இப்போ நியூ வந்துருச்சு. 12 வீக்ஸ் வரைக்கும் 1 டாக்டர் ரெஜிஸ்டர்ட் ப்ராக்டிஷனர் வந்து ரெக்கமெண்டேஷனில் யூ கேன் டூ அபார்ஷன்ஸ். 12 to 20 வீக்ஸ் அப்படின்றப்போ 2 டாக்டர்ஸ் நீட் டு கிவ் அப்ரூவல் ஃபார் அபார்ஷன்ஸ். பியாண்ட் தட் பண்ண முடியாது. நோ, பியாண்ட் 20 வீக்ஸ் நோ. ஆனால் ஃபீட்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, குழந்த பிறக்கிறதுல சிக்கல்கள் இருக்குது, பேரண்ட்டுக்கு பாதிக்கும் அப்படின்றப்போ, மதர் வில் கெட் எஃபெக்ட் அப்படின்றப்போ பண்ணலாம், அங்கேயும் பண்ணலாம். ஃபீட்டல் அப்நார்மலிட்டிஸ், ரேப், செக்ஷுவல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் வச்சு 20க்கு மேலே பண்ண முடியும். பட் லைக் லீகலாக ஜுடிஷியரி வந்து அப்ரூவல் கொடுக்கணும். 2021 தே கேவ் ப்ராடர். இது வந்து மேரீடு பீப்புளுக்கு மட்டும்தான். அன்மேரிட் பீப்புள் யாராச்சும் கன்செப்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா என்ன இருந்தாலும் அவங்கள அபார்ட் பண்ண விட மாட்டாங்க. இட் இஸ் நாட் அலவுட். தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் இட். இட்ஸ் அன் இல்லீகல். 0 to 20 வீக்ஸ் அப்படின்றப்போ புதிய சட்டத்தை இதையும் பார்த்துக்கோங்க. 0 to 20 வீக்ஸ் அப்படின்னா 1 டாக்டர் 20லேருந்து 24 வீக்ஸ் அப்படின்றப்போ 2 டாக்டர்ஸ் கிவ் பர்மிஷன். ஸோ அவங்க வந்து அப்ரூவல் பண்ணணும்.
ஸ்பெஷல் கேசஸ் தட் இஸ் ரேப் இதில் எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேஸாக தான் இருக்கணும். நார்மல் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸ்பெஷல் கேசஸ் லைக் ரேப் விக்டம்ஸ், அப்புறம் செக்ஷுவல் அஃபென்சஸ், செக்ஷுவல் டார்ச்சர்னால, அப்புறம் விடோ, மைனர், டிவோர்ஸ்ட் பீப்புள், அப்புறம் மைனர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, டிசேபிள்ட், உமன் வித் டிசேபிலிட்டி, இப்படின்ற கேட்டகரியில் 24 வீக்ஸ் வரைக்கும் அலோடு. இதுதான் லீகலி அலோடு. இது வந்து எக்ஸப்ஷனல் கண்டிஷன்ஸ். 24க்கு மேலே இட்ஸ் நாட் அலோட், பட் தெர் இஸ் அ வே. மெடிக்கல் போர்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க பெர்மிஷன் கொடுக்கணும். ஸ்டேட் மெடிக்கல் போர்டு நீட் டு கிவ் சப்ஸ்டான்ஷியல், அது எப்படி கொடுப்பாங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் ஃபீட்டல் மொர்டாலிட்டி, குழந்தை வந்து நார்மலாக பிறக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றப்போ மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து மெடிக்கல் போர்டு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ இந்த கேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் 2026 கேஸ். இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆனால் ஒய் தே டிலேட் அப்படின்றது தெரில. 15 வயசு குழந்தை, ஷி வாஸ் ரேப்ட். 30 வீக்ஸ் ஆகுது அவங்க கருவுற்று. 7.5 months. 15 வயசு குழந்தை. 2 times அவங்க சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷி வாஸ் இன் மென்டல் ப்ராப்ளமில் இருக்காங்க. ஃபிசிக்கலி ஷீ இஸ் நாட் ஸ்ட்ராங், அஸ் வெல் அஸ் மென்டலி ஆல்சோ ஷீ இஸ் அஃபெக்டட். தே அப்ரோச் எய்ம்ஸ். ஐ ஹோப் ஷீ இஸ் ஃப்ரம் யூபி. எய்ம்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ எய்ம்ஸ் வந்து முடியாது அப்படின்னு சொன்னனால, ஏன்னா இட்ஸ் அ லீகலி நாட் அலோட். ஸோ இப்போ 24 வீக்ஸுக்கு மேலே மெடிக்கல் போர்டு கொடுக்கணுன்னாலும் ரீசன்ஸ் இருக்கணும். சப்ஸ்டான்ஷியல் ஃபீட்டல் அப்நார்மலிட்டி இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ தே வென்ட் டு கோர்ட் நவ். கோர்ட்டில் இப்போ கேஸில் இருக்குது. கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து தளர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 24 வீக்ஸுக்கு மேலே. அப்படி ஸோ ரேப் விக்டம்ஸ் இந்த மாதிரி அஃபெக்டாக இருக்கிறவங்களுக்கு தளர்வு பண்ணணும்னு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். 7.5 ஆல்ரெடி. ஏன் டாக்டர்ஸ் வந்து அதை அலோவ் பண்ணலை அப்படின்னா, இந்த குழந்தை வந்து அபார்ட் வெளியில் எடுக்கும்போது இட்ஸ் அ லிவபிள் சைல்டாக தான் இருக்கும். அப்படின்றப்ப அது ஒரு ஈக்குவலன்ட் டு அ மர்டர் அப்படின்றதுனால இட் இஸ் நாட் அலோட் அப்படின்ற அவங்க சொல்லியிருக்காங்க. கோர்ட்லேயும் அந்த வாதங்கள் தான் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ we need to wait and see what the court will decide and what will happen. Article 21, Article 14, Article 21, Article 14. Article 14 எப்படி வரும்? இது வந்து ப்ரைவசி, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இங்கே வந்து அன்மேரிட் பீப்புளுக்கும் வரும்னா ரெண்டுமே. ஸோ அப்போ 14 அப்படின்றப்போ இங்கே ரேப்புக்கு வந்து 20 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க, 20 வீக்ஸ் வரைக்கும். அதுக்கு மேலே அலோவ் பண்ணலை அப்படின்றது ஈக்குவாலிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மைட் ஷீ இஸ் நாட் அவேர் அப்படி இருக்கும் சொல்லுது. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், வின்ஃபால் டேக்ஸ். வின்ஃபால் டேக்ஸ் நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணோம். கோவிட் டைமில், ரஷ்யா உக்ரைன் வார் டைம் பீரியடில் டிஸ்கஸ். அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரஷ்யாட்டேருந்து நம்ம பெனிஃபிட் அதிகமாக அடையும் போது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, குளோபலில் க்ரூட் ஆயில் ஷார்ட்டேஜஸ். ரஷ்யா உக்ரைன் வார் நடந்தப்போ, ரஷ்யா உக்ரைன் வாரில் குளோபல் ஷார்ட்டேஜ் நடக்கும். ஆனால் அன்சர்டனிட்டினால் நம்ம ரஷ்யா கூட சப்சிடைஸ் ரேட்டில், டேக்ஸஸ் எல்லாம் இல்லாமல் கம்மியான ரேட்டில், சீப் ரேட்டில் வி சைன்ட் அண்ட் வி பர்ச்சேஸ் ரஷ்யன் ஆயில். ரஷ்யா கிட்டேருந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ தான் சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதில் அதிகமாக பெனிஃபிட் ஆனது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, தட் இஸ் நம்ம பப்ளிக் செக்டாரும் இருக்குது. அட் த சேம் டைம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அவங்க வந்து கம்மியான ரேட்டில் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி அதை இந்தியாவில் விற்கல, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது யூரோப்பியன் மார்க்கெட்லலாம் விலை அதிகம். அப்படின்றப்போ தே ஆர் கெட்டிங் மோர் ப்ரைஸ். இந்தியாவிலையும் இப்போ க்ரூட் ஆயில் விலை குறைஞ்ச அப்புறமும் ப்ரைஸஸ் கம்மி பண்ணலை. கவர்மெண்ட் பெனிஃபிட்டட் அ லாட். ஸோ இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இருக்கக்கூடிய ப்ரைவேட் நிறுவனங்கள் குளோபல் அன்சர்டனிட்டினால அவங்க எந்த ஒரு உழைப்பை இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போடாமல் திடீர்னு குளோபல் ரைஸ்னால தே ஆர் கெட்டிங் ப்ராஃபிட்ஸ். இந்த ப்ராஃபிட்டை வந்து இட்ஸ் நாட் பை தேர் ஒர்க். அவங்க வந்து அவங்க ப்ராடக்டை குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓகே, பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங்.
பட் ஒரு குளோபலில் நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சினால இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குது அப்படியோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடியதான் வின்ஃபால் டேக்ஸ். அது மாதிரி நிறைய ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இந்தியாவில் விற்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான டேக்ஸை போட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுறது, அப்போ அவங்க இந்தியாவில் செல் பண்ணுவாங்க. ஸோ இப்போது வின்ஃபால் டேக்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ இது 2024 டிசம்பரில் 22 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 24 டிசம்பர் 24 இட் வாஸ் கேன்சல் 2024. எகெயின் ஈரான் இஷ்யூஸ் ஆரம்பிக்கும் போது மார்ச்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, திருப்பியும் வின்ஃபால் டேக்ஸ் போட்டாங்க. அதுக்கு பிறகு நவ் இட் வாஸ் ரிமூவ். சரியா, இப்போ கரண்டாக மே 1ஆம் தேதியிலேருந்து இது வந்து ரிமூவ் பண்ணப்படுது. மே 1 அது ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் இப்போ எல்லாமே விலையேறதுனால அது வந்து ரிமூவ் பண்ணி, தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ரெவன்யூ டெஃபிசிட். ஸோ ரெவன்யூ டெஃபிசிட்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். ஸோ வருமானம். ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் இருக்குது, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் இருக்குது. கேபிட்டல் அப்படின்றது சொத்துக்கள் அசட்டை விற்கிறது மூலமாக வரக்கூடிய வருமானம், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வரக்கூடிய வருமானம். ரெவன்யூ அப்படின்னா வரி கட்டுறது. ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் வந்து 100 rupees இருக்குன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 120 அப்படின்னா there is a deficit 20 rupees. That is called as revenue deficit. ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் எந்த ஒரு அசர்ட்டும் கிரியேட் ஆகுது. சேலரிஸ் கொடுக்கறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் வரக்கூடிய வருமானத்தில் சேலரிஸ் கொடுப்பாங்க, சப்சிடிஸ் கொடுப்பாங்க, அண்ட் ஆல்ரெடி எடுத்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. நோ அசர்ட் கிரியேஷன், நத்திங் வில் ஹேப்பன் ஃபார் த கண்ட்ரி. ஸோ இது வந்து இட்ஸ் அ பேர்டன், சப்சிடைஸ் பென்ஷன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து பெரிய அளவில் பேர்டன். நம்ம கம்மியான வருமானம் அதிகமான செலவு பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் அஃபெக்ட். இதே நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு போடுறீங்க, ஆஃபீஸஸ் கார் லைக் ரஃபேல் விமானங்கள் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா இட்ஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இட்ஸ் அன் அசர்ட். இதனால எந்த அசர்ட்டு கிரியேட் ஆகுது, ஸோ இட்ஸ் அ லாஸ். இதை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ தட் இஸ் அ குட் ஸ்டேட் அண்ட் குட் கண்ட்ரி அப்படின்றது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் டெஃபிசிட் இருக்க தான் செய்யுது. கிட்டத்தட்ட 18 ஸ்டேட்ஸில் அவங்க கணக்கெடுத்ததில் 9 ஸ்டேட்ஸ் வந்து ரெவன்யூ டெஃபிசிட்டில் இருக்காங்க. அதில் மெயினாக சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ், தட்ஸ் கேரளா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர். சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய நல்ல ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து ஒடிசா, ஜார்க்கண்ட், யூபி, கோவா, குஜராத், உத்தரகாண்ட், தெலுங்கானா, பீகார், இவங்கெல்லாம் ரெவன்யூ சர்ப்ளஸில் இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த டேட்டாஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். நீங்கள் ரெவன்யூ டெஃபிசிட்னா என்ன? ஃபிஸ்கல் டெஃபிசிட் இஸ் அ லோன். அப்புறம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஃபஸ்ட்டு க்ரீன் மெத்தனால் பிளான்ட் வந்து அமைக்கிறாங்க. மெத்தனால்ன்றது மீத்தேன் நம்ம கார்பன் டை ஆக்சைடு கோல்ல இருந்து எடுக்கிறது, கோல் பெட் ஏரியாவிலேருந்து மீத்தேன் எடுக்கிறது. சின் கேஸஸ்லேருந்து மீத்தேன் எடுக்க முடியும். சின் கேஸஸ்னால் வேஸ்ட்டை எரிக்கிற மூலமாக, ஃபாசில் ஃபியூல்ஸ் அல்லாத ஃபியூல்ஸ்லேருந்து நம்ம வேஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, கார்பேஜஸ், அதை க்ளோஸ்டு சேம்பரில் வச்சு எரிக்கிற மூலமாக சின் கேஸஸ் தயாரிக்க முடியும். அந்த சின் கேஸஸில் மீத்தேனை தனியாக எடுத்து அது கூட ஹைட்ரஜனை இது பண்ணும்போது யூ வில் கெட் தி மெத்தனால். த மெத்தனால் கேன் பி யூஸ்ட் அஸ் அ ஷிப், வந்து ஃபியூவலாக பயன்படுத்த முடியும். சரியா? ஸோ லோ கார்பன் கண்டென்ட், தட்ஸ் வை இட்ஸ் அ க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி கிரே இது தயாரிச்சுட்டு இருந்தோம், வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் அவுட் சைட். அப்படின்னா கார்பனை வந்து நம்ம ஃபாசிலை எரித்து உருவாக்குறது, கோல் இந்த மாதிரி. இது அப்படி இல்லாமல் க்ரீன், அதுக்கு வந்து தட் இஸ் அ இது இருக்குல்ல, அந்த சீம கருவேல மரம். இது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சீம கருவேல மரம் ப்ரோசோபிஸ் ஜூலிஃபோரா, இது வந்து மெக்சிகன் நாட்டோடது. இந்தியாவில் வந்து பிரிட்டிஷர்ஸ் டைம் பீரியடில் பிளான் பண்ணப்பட்டதாக சொல்கிறாங்க 1920. அப்புறம் 62. ராஜஸ்தான்லேருந்து டெசர்ட் வந்து குஜராத்துக்கு வராமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு தண்ணி உரியக்கூடிய பிளான்ட், அது எதனால் பண்ணாங்க அப்படின்றது தெரில. ஸோ இது வந்து பன்னி கிராஸ்லேண்ட்ஸை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஊர்கள்லையும்
தண்ணியோட நிலத்தடி தண்ணியோட அளவை வந்து கம்மி பண்ணும். ஏன்னா வேர் வந்து ரொம்ப ஆழமாக போகும். அந்த ஏரியாவில் இட் இஸ் கால்ட் அஸ் காண்டோ பாவல். அப்புறம் நார்த் இந்தியாவில் இட் இஸ் கால்ட் அஸ் விளையாட்டி கேல்கரா கேக்கர். காண்டோ பாவல் இன் குஜராத். ஸோ இது 2018 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இட் வாஸ் தேர். சரியா? ஸோ அது ரொம்ப ஈஸி. ஏன்னா பயோடைவர்சிட்டியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா யூ கேன் ஆன்சர். ஸோ இட்ஸ் நாட் அ நேட்டிவ் ஸ்பீஷிஸ். இனி இதை ப்ரமோட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 50 டன்னுக்கு மேலே 5 டன்னுக்கு பக்கத்தில் ஒரு நாளைக்கு இந்த இது வந்து தயாரிக்க போகிறாங்க மெத்தனால். அப்போ இதை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அப்போ நிலத்தடி தண்ணியெல்லாம் பாதிக்கப்படும். இருக்கிறத மாற்றிட்டாங்கன்னா நல்லது. ஸோ தட்ஸ் அபவுட் தி டுடேஸ் ஆர்டிகிள். ஸோ எங்கே இந்த பிளான்ட் போடுறாங்கன்னா கட்ச், காண்ட்லா போர்ட், தீன் தயாள் போர்ட் பக்கத்தில் தான் இது பண்ணுறாங்க. ஷிப்புக்காக மெரைன் க்ரீன் ஃபியூயல். இதை நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் நம்ம க்ரீன் எனர்ஜியை பற்றி எழுதும்போது எப்படி நம்ம நெட் நியூட்ரலுக்கு போகும்போது இதை ஒரு எக்ஸாம்பிளாக எழுதலாம். ஆனால் நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி. இது வரைக்கும் ஒரு ஆன்சர் ஷீட்லேயே நான் பார்க்கல. ஸோ தட்ஸ் அபவுட் தி articles. Tomorrow onwards we will put MCQ. So thanks a lot for joining with us.